இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த 2 நிமிஷ அவகாசத்தில் இந்த அறைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணும்னாலும் போகலாம், எதை வேணும்னாலும் பார்க்கலாம், எதை வேணும்னாலும் தொட்டு வேணா உணரலாம். நான் அந்த டைம் அவகாசம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே ரொம்ப லாயலாக, ட்ரூத்ஃபுல்லாக, நேர்மையாக மனசை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பாமல், கண்ணை எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம, எக்ஸாமினேஷனில் காப்பி அடிக்கிறமே அந்த மாதிரி பக்கத்து பேப்பரையோ பக்கத்துக்காரனையோ பார்க்காம, உங்கள் மனசில் என்னென்ன நீங்கள் இந்த ரூமில் இருக்கிறத பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க, நேர்மையாக அக்கப்பக்கம் பார்க்காம தலையை எடுக்காமல் எழுதணும். பாருங்கள், 1 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். எங்கே வேணும்னாலும் போகலாம், எந்திரிச்சு வேணுனாலும் போகலாம், எதை வேணும்னாலும் பார்க்கலாம். என்ன போல்ட்டு நட்டெல்லாம் அவுக்காமல் பார்க்கணும், அவ்வளோதான். உடைக்கக்கூடாது, போல்ட்டு நட்டு அவுக்கக்கூடாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணில் என்னென்ன தெரியுது சுத்தமுத்த எல்லாத்தையும் திரும்பி பார்த்து உங்கள் மனதில் பதிவு பண்ணிக்கிட்டு நான் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எழுதணும். இந்த டெஸ்ட் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, உங்களுடைய மனதினுடைய இயக்கம் எப்படி வேலை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக இந்த டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா மனசை பற்றி தெரியாமல் மனசை ரிப்பேர் பண்ண முடியாது. ஆல்ஃபா தியானங்கிறது மனசை ரிப்பேர் பண்ணுறது, வலது பக்க மூளையை ரிப்பேர் பண்ணுற டெக்னிக் தான் ஆல்ஃபா தியானம். ஸோ இந்த வலது பக்க மூளையில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக அதை ரிப்பேர் பண்ணவே உங்களால் முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை காமிச்சு கொடுக்கறதுக்காக கொடுக்கப்படும் ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, எழுத ஆரம்பிங்க. அக்கம் பக்கத்தில் பார்க்காதீங்க, தலையெடுத்து மேலே பார்க்கக்கூடாது, எழுதுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. இது ஒன்றும் உங்களுக்கு மார்க் கொடுத்து கிரீடமோ பதக்கமோ இல்லை அடியோ உதயோ எல்லாம் இல்லை. என்ன வருது அதை எழுதுங்க, பார்ப்போம்.